காட்சியை கண்டு இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே ஈகமதில் அழிகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அருள்மொழிந்த 4வது திருவார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதுக்கு முந்தின வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 27:45. ஆறாம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. முதல்ல நம்ம இந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். 6ஆம் மணி நேரம் என்பது மதியம் 12 மணி. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி வரைக்கும்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடுப்பகல் வேலை. அது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்தகாரம், ஒரு பெரிய இருள் வந்து பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போ முழு உலகத்திற்கும் அந்த இருள் வந்து சூழப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம வந்து தியானிக்கிறோம் எப்படின்னா, இருள் வந்து எப்போ வந்து சூழும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோன்னா தான் அது என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஏன் அந்தகாரம் வந்து சூழ்ந்தது, அந்த 3 மணி நேரம் ஏன் அந்தகாரம் சூழ்ந்தது, இருள் வந்து இருள் பூமியை மூடினதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சில வசனங்களை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:19-20. மனுஷருடைய பொல்லாத கிரியைகளே வந்து ஒளியை விட்டுட்டு இருளுக்கு வந்து நேராக வந்து அவர்களை வந்து திருப்புகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம். 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது. இப்போ மனுஷருடைய பொல்லாத கிரியைகள் வந்து என்ன பண்ணுன்னா இருளை உண்டு பண்ணும். மனுஷருடைய பொல்லாத கிரியைகள்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷருடைய மார்க் 7:21 முதல் 23 வரை. இது அப்போ மனுஷருடைய பொல்லாத கிரியைகள் வந்து நம்ம இருதயத்திலேருந்து தோன்றுறது, அது வந்து நம்மை தீட்டுப்படுத்தும். இப்போ மனுஷனுடைய பொல்லாத கிரியைகள் தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த பொல்லாத கிரியைகளினால் என்ன ஆகப்படும்னா நம்ம வந்து இருளுக்கு நேராக நம்ம தள்ளப்படுவோம். அப்போ இருள் சூழும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய பொல்லாத கிரியைகள் நம்ம இருதயத்திலேருந்து தோன்றுகிற இந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் வந்து இருளை வந்து உண்டு பண்ணுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவதாக எபேசியர் 5:11.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் சொல்லி பார்க்குறோம். அந்தகாரம் இருள் அப்படிங்கிறது வந்து கனியற்ற வாழ்க்கையை வந்து அதாவது அங்கே குறிக்குது. கனியற்ற வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய பொல்லாத கிரியைகளினால கனியற்ற வாழ்க்கை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்மளை வந்து இருள் சூழ்ந்துருக்குங்கிறத நம்மளுடைய கிரியைகளினால் நம்ம அறியக்கூடும். அப்போ மனுஷருடைய பொல்லாத கிரியைகளினாலும் கனியற்ற வாழ்க்கையினாலும் என்ன ஆகப்படுதுன்னா இருள் வந்து நம்மளை மூடிக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி 1 யோவான் 1:6 9ஆம் மணி நேரங்கிறது வந்து ஒரு ஜெப வேலை, ஒரு பலியிடுகிற வேலை. ஸோ அந்த வேலையில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையில் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வேலையில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை காரிருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு பலியாக அங்கே ஒப்பு கொடுக்குறார். ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவரே வந்து பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 நம்ம வாசிக்கலாம். அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து கொண்டு இருக்கிற அந்த வேலை தான் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் அவர் மேலே நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த 2 கொரிந்தியர் 5:21 படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ பாவமறியாத அவரை, பழுதற்ற அவரை ஆண்டவராய கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பாவமாக்கி அங்கே வந்து அவரிடத்துல நியாயம் வந்து விசாரிக்கப்படுகிறது. நமக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் காரிருள். இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இந்த காரிருள் சூழுங்குன்ற நேரம் பாவம் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, பாவம் இருந்துச்சுன்னா அது அதாவது கனியற்ற வாழ்க்கை. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கும் கர்த்தருக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு பிரிவினை உண்டாகும். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய பாவங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்போ நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அவர் மேலே ஏற்றுக்கொண்டு பாவமாக இருக்கிற அந்த வேளையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்கிரமங்கள் என்ன ஆகும்னா பிதாவுக்கும் இயேசுவுக்குமான அந்த தொடர்பு வந்து துண்டிக்கப்படுது. அப்போ உலகத்தின் ஒளியாக இருக்க, நானே உலகத்திற்கு ஒளி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த உலகத்தின் ஒளி அந்த நேரத்தில் இருளாகுது. அது எதனாலனா நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற அந்த வேலையில் இருளானதினால பிதாவை அவருக்கும் பிதாவுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுது. இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்திலே நடவாமலும் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்போ சத்தியத்தில் நடக்காமல் நம்ம இருந்தோம்னா அங்கே வந்து இருள் வந்து சூழும். பொய் சொல்லுகிறவர்களாக இருந்தோம்னா பொய் அப்படிங்கிறது வந்து உண்மைக்கு மாறானது. அப்போ வந்து சத்தியத்தில் நடவாமைங்கிறது வந்து என்னென்னா கீழ்ப்படியாமை, அதுலேயும் வரும். ஸோ கீழ்ப்படியாமை, சத்தியத்தில் நடவாமை, பொய் சொல்லுதல், அப்புறம் வந்து மனுஷனுடைய பொல்லாத கிரியைகள், அதுதான் பாவம். அது என்ன, எதுக்கு நேராக நம்ம தள்ளப்படுதுன்னா கனியற்ற வாழ்க்கைக்கு நேராக தள்ளப்படுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்தகாரம் உண்டாகும், இருள் வந்து சூழுங்கிறத நம்ம வந்து வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கோம். இன்னொன்று, எப்போ வந்து இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் வந்து எகிப்து தேசத்தில் வந்து காரிருளை வந்து உண்டு பண்ணுறார். தடை வித்திருக்கிற இருள்னு சொல்லி யாத்திராகமம் 10:21 முதல் 23 வரை. இங்கே வந்து கீழ்ப்படியாமல் ஆண்டவர் வந்து என்னுடைய ஜனங்களை வந்து சேவிக்க வந்து நீ அனுப்பணும்னு சொல்லி பார்வோனிடத்தில் சொல்லப்போ அவன் தடை செய்கிறான். கீழ்ப்படியாமையினால ஆண்டவர் வந்து இது ஒரு நியாய தீர்ப்பு வந்து எகிப்து தேசத்தின் முழுவதுமாக 3 நாள் தடைவித்திருக்கிற இருள். அப்போ இது காரிருள், தடைவித்திருக்கிற இருள் வந்து எப்போ உண்டாகும்னு சொல்லி பார்த்தோன்னா நியாய தீர்ப்பின் போது இந்த தடைவித்திருக்கிற இருள், நம்ம பாவம் செய்து கனியற்ற வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அப்புறம் கீழ்ப்படியாமையினாலும் நியாயத்தில், அதாவது சத்தியத்தில் நடவாமல் இருக்கிறதுனாலும் பொய்களினாலும் நமக்கு என்ன ஆகும்னா இருள் சூழப்படும். அப்போ இந்த 3 மணி நேரம்
இந்த இருள் வந்து சூழப்பட்டு இருக்கிறது, கார் இருள் சூழப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமோஸ் புஸ்தகத்துலேயும் நம்ம வந்து ஆண்டவர் 5:18 ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கர்த்தரின் நாள் வரும்பொழுது யார் அங்கே நிற்கக்கூடும், அங்கே வந்து இருள் சூழ்ந்து இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடும். அப்போ கர்த்தரின் நாள், அது நியாய தீர்ப்பின் நாள், அது நியாயம் தீர்க்கப்படுகின்ற நேரம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கிறலாம். அப்படி அந்த வேளைகளில் வந்து காரிருள் வந்து மூடிக்கொள்ளும், காரிருள் உண்டாகும், பாவத்தினால காரிருள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 3 மணி நேரம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை காரிருள் மூடுது. இப்போ நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் வந்து அவர் மேலே, அக்கிரமங்களை வந்து அவர் மேலே சுமந்து தீர்த்ததுனால தான் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து காரிருள் மூடப்படுது. ரோமர் 6:23 வந்து வாசிக்கலாம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நியாய தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும்னா அது மரணமாகத்தான் இருக்கக்கூடும். ஏன்னா நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு நியாய தீர்ப்பு என்னன்னா மரணம். ரத்தம் சிந்துதல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று எபிரேயர் 9:22 நம்ம வாசிக்கக்கூடும். அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, நமக்காக வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அடிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில், மோசே காலத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துதல் நடந்துக்கிட்டு இருக்கும். காலையிலையும் மாலையிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அது அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த அதே ரிசம்பிளன்ஸ் தான் இங்கே ஆண்டவர் வந்து, அவர் வந்து ஒரு பழுதற்ற தேவாட்டுக்குட்டி, அவர் வந்து அடிக்கப்படுகிறார். ஒரு வார காலம் அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிச்சோம்னா, இந்த மாதிரி ஆடுகளை வந்து நீங்கள் இது பண்ணி ஒரு வாரம் நீங்கள் அதை வச்சுருந்து அது பழுதற்றதா என்று நீங்கள் வந்து செக் பண்ணி அதை நீங்கள் அடிக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவத்துக்காக என்ன பண்ணப்படுதுன்னா, பாவ நிவர்த்திக்காக ஒரு ஆடு அடிக்கப்படுது. அந்த 9ஆம் மணி வேளையில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லி. 9ஆம் மணி நேரம் வேலை, அந்த வேலை வந்து முக்கியமான நேரம். அது யோவான் 8:12 இந்த மாதிரி சொல்லப்போ, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னுடனே கூட இருக்கிறார், என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரை அனுப்பின பிதா எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறார். அப்போ எப்பொழுதும் கூட இருக்கிற அந்த வேலை வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாவங்களினால், அக்கிரமங்களினால், நம்மளுடைய மீறுதல்களினால் அவர் வந்து அவர் மேலே சுமத்தப்பட்டது நிமித்தமாக காரிருள் உண்டாகுது. தேவனுக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்குமான தொடர்பு வந்து துண்டிக்கப்படுகிறது. எப்பொழுதும் பிதாவும், அதாவது என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னுடனே கூட இருக்கிறார், என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ எப்பொழுதுமே அந்த உலகத்தின் பாடுகள், ஆண்டவர் பிறந்தது முதல் அவர் பாடுகள் அனுபவித்து எல்லா வேலையிலையும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் உலகத்தின் பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டு இருக்கிற அந்த வேலையில், காரிருள் சூழ்ந்து இருக்கிற வேலையில் என்ன ஆக்கப்படுதுன்னா, அவருக்கும் பிதாவுக்குமான தொடர்பு வந்து முகத்தை பாராதபடிக்கு துண்டிக்கப்படுகிறது. அப்போ இப்போ என்ன துண்டிக்கப்பட்டுச்சு, ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார். பொறுமொழிகள் 8:26 முதல் 30 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறான், அவர் தான் வந்து அவர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, உலக தோற்றத்து முதல் வானங்களை நீங்கள் உண்டாக்குறப்ப, பூமியின் துகள்களை ஏற்ற நீங்கள் வந்து பூமியை நீங்கள் நிலைநாட்டுறப்ப நான் எப்பொழுதும் வந்து, அப்போ எல்லா வேலையிலையும் ஆண்டவர் இருந்தார். ஆனால் இந்த வேலையில் வந்து என்ன ஆக்கப்படுதுன்னா, அவர் நம்மளுடைய பாவங்களை சுமக்கிறதுனால அந்த இருள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டதுனால பிதாவுக்கும் இயேசுவுக்குமான அந்த கனெக்ஷன் வந்து துண்டு வைக்கப்படுது. அப்போ தான் அதை முடிச்ச அந்த நேரங்கள் அது கடந்த பிறகு தான் அதுக்கடுத்து 9ஆம் மணி வேலையில் திருப்பி வந்து வெளிச்சம் வந்துடுது. ஸோ அதை முடிஞ்ச பிறகு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படி இது ஒரு ஏக்கத்தின் வார்த்தை. ஆண்டவருடைய, அதாவது பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் இந்த வார்த்தை வந்து ஆண்டவரிடத்துல வாயிலிருந்து சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடும். அப்போ பாவங்கள், நம்மளுடைய பொல்லாத கிரியைகள், கனியற்ற வாழ்க்கை, கீழ்ப்படியாமை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அன்பினால், அவருடைய கனியுள்ள வாழ்க்கையினால்,
அவருடைய கீழ்ப்படிதலினால நமக்காக என்ன பண்ணுறாரு, அவர் பலியாகிறார். அந்த நியாய தீர்ப்பை அவர் மேலே போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையில் வந்து சொல்கிறாரு, என் தேவனே என்ன நீ கைவிட்டு. நம்ம அப்பாவை பார்த்து பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அம்மா இல்லைன்னா அப்படியே இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்துட்டு மூஞ்சியை பார்த்துட்டு அழுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த முகத்தை, தாயினுடைய முகத்தை அந்த பிள்ளை பார்க்குறப்ப ஒரு அமைதல் உண்டாகிறது. இப்போ பிதாவுக்கும் அவர் இயேசுவுக்குமான அந்த தொடர்பு இருளினாலே, அந்தகாரத்தினாலே துண்டிக்கப்பட்டது நிமித்தமாய் அங்கே ஆண்டவர் இந்த வந்து ஒரு நம்ம கொஞ்ச நேரம் பிள்ளை அந்த அம்மா பார்த்தோன்னே ஒரு ஏக்கம் வரும். அதே போல் தான் ஆண்டவர் வந்து, இது சங்கீதம் 22 அதிகாரத்தின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாகவும் நாம் பார்க்கக்கூடும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன்பா நீங்கள் முகத்தை வந்து மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை இது பண்ணுறாரு. இதுலேருந்து நம்ம இந்த சம்பவம் இதற்காக தான் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன காரியங்கள் நாம் வந்து செய்ய வேண்டும், இதனால் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நம்மளுடைய பாவங்களை ஃபுல்லாக வந்து கழுவி அவருடைய இரத்தத்தினால அவர் தீர்த்ததுனால நம்ம வந்து நீதிமான் ஆகும்படியாக அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. அப்போ நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நம்மளுடைய கிரியைகள் என்ன ஆக்கப்படுதுன்னா, அவரை விசுவாசிக்கிறப்ப, எப்படி ஆபிரகாம் விசுவாசி தகப்பனானா, அவன் எப்படி நீதிமானானா, ஆண்டவரை விசுவாசித்ததுனால. அவன் பார்க்கவே இல்லை, பட் ஆனால் அவன் விசுவாசம் பெரியதாக இருந்தது. நம்மளும் என்னென்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும். சிலுவையிலே நமக்காக மரித்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர்னால தான் என்னுடைய பாவம் வந்து தீர்க்கப்படும் என்று சொல்லி நாம் அவரை நம்பும் பொழுது என்ன ஆக்கப்படுறோம்னா, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அவரை நம்புகிறப்ப நமக்கு வந்து நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நமக்காக பலியானதுனால தான் நம்ம இன்றைக்கு நீதிமானாக நிற்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிப்பெண்ட், அதாவது பாவத்திலிருந்து நாம் வந்து மனம் திரும்ப வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மனுஷருடைய பொல்லாத கிரியைகள் தான் அந்த இருளை உண்டு பண்ணுது. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் இந்த நேரத்தில், இந்த நாளில் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, பொல்லாத கிரியைகள், இருதயத்திலிருந்து வருகிற அந்த பொல்லாத சிந்தனைகள், பாவ காரியங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து தோன்றுகிறது. அதை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், சிலுவையில் நீங்கள் அறையணும். அப்படி ஒப்பு கொடுக்குறப்ப ஆண்டவரிடத்தில் இருந்த குணாதிசயங்கள், அவர் என்ன அன்பாக இருந்தார், இச்சை அடக்கமாக அவர்கிட்ட இருந்துச்சு, இரக்க உள்ளம் உள்ளவராக இருந்தார், சமாதானம் உள்ளவராக இருந்தார், நீதிமானாக இருந்தார், பொறுமை உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய், சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவராக இருந்தார். அப்போ நம்ம இது எல்லா கிரியைகளும், அந்தகாரத்தின் கிரியைகள், பொல்லாத கிரியைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையும் பொழுது நமக்காக என்ன வைத்திருக்கிறாருன்னா, அன்பு, சமாதானம், அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் நம்மளை நிரப்புவார். அந்த கனியற்ற அந்தகார கிரிகள், இந்த பொல்லாத மனுஷனுடைய கிரிகளினால் வருகிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நம்ம யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து, அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் வந்து மரித்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவரை நாம் நம்பும்போது, ஆபிரகாமை போல நாம் நம்பும் பொழுது நமக்கு வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா, பொல்லாத சிந்தனைகளிலிருந்து அன்பை நமக்கு கொடுக்குறாரு. விபச்சாரம், வேசித்தனத்திலேருந்து இச்சை அடக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு. அந்த களவுக்கு பதிலாக இரக்கத்தை கொடுக்குறாரு. கொலை பாதகத்துக்கு பதிலாக சமாதானத்தை கொடுக்குறாரு. பொல்லாங்குக்கு பதிலாக நீதிமான்மையை கொடுக்குறாரு. கோபத்துக்கு பதிலாக பொறுமையை கொடுக்குறாரு. அகந்திக்கு பதிலாக தாழ்மையை நமக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒன்று தான், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து அவர் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து, அதாவது ரோமர் 5:19 நான் பார்ப்போமானால், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதல் நம்மை அநேகரை நீதிமான்களாக மாற்ற, அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலின் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னாலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பாவத்திலேருந்து நம்ம அறிக்கையிட்டு அவர் தான் மன்னிப்பை தருகிறவர்னு நம்ம பார்த்தோம். நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும். கனி எற்ற வாழ்க்கையிலேருந்து கனி தருகிற வாழ்க்கை, அதாவது ஆவியின் கனிகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம், இது எல்லாத்தையும்
கனிகளினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்போ இப்படி நம்ம நிரப்பப்படும் பொழுது என்ன ஆகும்னா, சாவிலிருந்து ஜீவன் நமக்கு உண்டாகும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே விரும்புகிறார். ஆபிரகாமை போல நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுனால என்ன ஆகும்னா, கனி உள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். கனியற்ற வாழ்க்கையிலேருந்து கனியுள்ள வாழ்க்கைக்கு நம்மளை மாற்ற முடியும். அவர் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ கனியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அந்த ஆவியின் கலியினால் நம்மளை நிரப்பும் பொழுது நமக்கு கனியுள்ளவர்களாய் மாற்ற முடியும். அப்புறமேலு அந்த நியாய தீர்ப்பு என்ன ஆக்கப்படுதுன்னா நம்ம மேலிருந்து நீக்கப்படும். எப்படின்னா ரோமர் 8:1 சொல்லியிருக்கபடி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சத்திலிருந்து தான் அந்த பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், ஏசித்தனம், களவுகள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இருத்திலிருந்து தோன்றுகிற அந்த காரியங்கள் மாம்ச சிந்தனை இல்லாமல் ஆவியில் நம்ம நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியில் நடக்கிறோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எப்படி நம்ம நடக்கணுங்கிறதுனா, ஆவி அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டு எப்படி நம் பாவத்துக்கு விலகி நம்ம நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். அந்த நீதியின் வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது ஆவியின் கனிகளினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது கோபம் வர இடத்துல சமாதானமாக இருப்போம். இப்போ ஒருவரை ரொம்ப கோவப்பட்டு இது பண்ணுற இடத்துல நமக்கு திடீர்னு யாராவது சண்டை போட்டு இது பண்ணுறாங்கன்னா கோவம் வருதுன்னா, அந்த இடத்துல ஆவியின் கனியை நம்ம ஆண்டவரை நம்ம ஆண்டவருடைய வழியில் நம்ம சத்தியத்தில் நடக்கிறவடாங்கன்னா அந்த இடத்துல பொறுமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும். அப்போ இது மாதிரி தான் ஆண்டவர். நாமும் என்ன பண்ண வேண்டும்? இன்றைக்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பாவம் செய்யாது இருக்க வேண்டும். கனியற்ற வாழ்க்கையிலேருந்து நாம் விடுபட வேண்டும். நியாய தீர்ப்புக்கு நாம் விடுபடுவோம் எப்போனா அவரை விசுவாசிக்கும் பொழுது. இப்போ நம்ம வாசித்தோம்ல, ஆவியிலே நடக்கிறதா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யோவான் 3:18 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும். நீங்கள் போய் ஆண்டவர் மாதிரி நம்ம அடிக்கப்பட்டு பாடுபட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நாம் என்ன பண்ணணும்னா பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தோம்னா நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நாம் இருக்கும்படியாகத்தான் அவர் அந்த 3 மணி நேரம் அந்த காரிருள் அவரை சூழ்ந்தது. எப்பொழுதும் பிதாவோடு அவர் ஆதி முதலாய் இப்போ வரைக்கும் அவரோடு கூட உலாவி கொண்டிருந்த, அவரோடு சஞ்சரித்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்த அவரை நம்மளுடைய பாவமறியாத அவர் மேலே பாவம் சூழப்பட்டதுனால அவர் பிரிக்கப்பட்டு அவருடைய முகம் மறைக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை ஏறெடுக்கிறார். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். என் தேவனே ஏன் என்னை அவர் கைவிடப்பட்டார், நாம் கைவிடப்படாது இருக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து நம்மை அர்ப்பணித்து பாவ அறிக்கை செய்து கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவரை விசுவாசித்தால் நாம் என்ன பண்ண முடியும்? அவர் நாம் கைவிடப்படாமல் இருக்க நம்மளால் முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.